இந்த நாளிலும் கூட இந்த செய்திக்கு ஆரம்பமாக அடித்தளமாக ஒரு வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்கிறோம். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் உயிர் பிழைத்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியாவின் சத்தத்தை மாத்திரமல்ல, நம்முடைய சத்தத்தையும் ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்திலே நானே அவனோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். அது மாத்திரமா, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய சத்தத்தை எதிர்பார்க்கிறார், நம்முடைய சத்தத்தை அவர் கேட்பார். எலியாவின் சத்தத்தை தேவன் கேட்டார். ஒருவேளை நீங்கள் மனுஷனை நம்பி மனுஷனிடம் சொல்ற வார்த்தைகளை விட்டுட்டு, இல்ல மற்றவர்களை நம்பி சொல்கிற வார்த்தைகளை விட்டுட்டு, தேவனிடத்துல, ஆண்டவரிடத்துல உனக்காக பரிதவிக்கிற, உனக்காக விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்திற்கு வந்த, உனக்காக 3 வருடங்கள் இந்த பூமியில ஊழியம் செய்து 33 வருடத்தின் முடிவில் உனக்காக எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற நல்ல ஆண்டவராய் இயேசு அப்பா, அந்த நல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவின் சத்தத்தை மாத்திரமல்ல, உங்களுடைய சத்தத்தை நான் கேட்க இருக்கிறேன் என்று சொல்லி விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். எசேக்கியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நம்முடைய சத்தத்தை தேவன் கேட்கிறார். எசேக்கியா அழுகிறார், எசேக்கியாவினுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஆகாரை குறித்து நாம் பார்த்தோமானால், ஆகாருடைய பிள்ளை குழந்தை அழுகிறது, ஆகாருடைய பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சத்தத்தை, என்னுடைய சத்தத்தை கேட்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் காதிருந்து கேட்கிற இறைவன். காதிருந்தும் கேளாத ஒரு சொரூபம் கிடையாது. காதிருந்து கேட்கிற இறைவன். அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் மேன்மையானவர், அவர் நமக்காக உயிரோடு இருக்கிறவர், உன்னையும் நேசிக்கிறவர், அன்பு செலுத்துகிறவர். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற இறைவன், உனக்காக இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொன்ன இறைவன், தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை அருளின பிதாவாகிய தேவன், அவர் சொல்லுகிறார், என்னுடைய சத்தத்தை நான் கேட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ எந்த நிலைமையில் வேண்டுமானாலும் இருக்கலாம், நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தர் உன்னோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், உங்களுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். உங்களுடைய சத்தத்தை தேவன் இன்றைக்கு விசாரிக்கிறார். என்ன பிரச்சனையோடு நீ வந்திருந்தாலும் சரிதான், உன்னுடைய பிரச்சனையினுடைய காரியத்தை நீ தேவனிடத்தில் தெரியப்படுத்தினால், அவர் உன் சத்தத்தை கேட்டு உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆபத்தில் அவரே உன்னோடு இருப்பார். அப்படி வேதத்தில் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். நிறைய பேருடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அப்படி ஒரு சத்தத்தை தேவன் கேட்டதை நாம் இந்த நாளிலே தியானித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அது வேறு யாரும் அல்ல, பர்திமேயு என்கிற குருடன். இவனுடைய சத்தம் இயேசுவை நிற்க வைத்தது, இயேசுவை திரும்ப வைத்தது, இயேசுவின் இடத்தில் இவனை கொண்டு போனது. நீங்கள் வேதத்தை வாசித்தீர்களானால், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அவர்கள் எரியோவுக்கு வந்தார்கள், அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த எரிகோ வழியாக அவன் உட்கார்ந்து பிச்சை எடுப்பது வழக்கம். அவன் எப்படிப்பட்டவன்? பிறவி குருடன். அவனுக்கு கண் கிடையாது, அவனுக்கு வெளிச்சம் இல்லை, அவன் யாரையும் பார்த்ததில்லை, முன்பின் இயேசுவை குறித்து அவன் பார்த்ததில்லை. ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம், அவர் அற்புதர், நல்லவர், வல்லவர் என்று சொல்லி அவன் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை பார்த்திராத ஒரு மனிதனாய் இருந்தான். ஒரு நாள் அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக நிறைய காலடி சத்தம் கேட்டிருக்கலாம். ஒருவேளை அவன் அதை நிமித்தம் அவன் விசாரித்திருக்கலாம். அவன் விசாரிக்கும் பொழுது அங்கே நாம் வேதத்தை நாம் வாசித்தோமானால், அவன் அந்த எரிகோ அந்த வழியிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற அவன் அங்க இருக்கிறவங்கிட்ட விசாரிக்கிறான். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் என்று என்ன செஞ்சானா? கூப்பிட தொடங்கினான். கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறோமோ, எந்த பிள்ளைகள் இயேசு யார் என்பதை அறிந்து கூப்பிட ஆரம்பிக்கிறோமோ, எந்த பிள்ளைகள் ஆண்டவர் நல்லவர் என்பதை நினைத்து அவரை கூப்பிட ஆரம்பிக்கிறோமோ, எந்த பிள்ளைகள் இந்த ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டா அவர் எனக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி நம்புகிறோமோ, அந்த சத்தத்தை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட இந்த காலை வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒருவேளை இந்த சத்தத்தை ஆண்டவர் கேளாமல் இருந்திருக்கலாம், அல்லது நீங்கள் அதை குறித்ததான ஒரு தோல்வியோடு கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் சத்தத்தை அவர் கேட்பார், உங்களுடைய நெடுதொனியை அவர் கேட்பார். இந்த பர்திமேயு குருடன் பாருங்களேன், கூப்பிட ஆரம்பிச்ச உடனே
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட ஆரம்பிச்ச உடனே நீ வேதத்தை வாசிங்கன்னா 48ஆம் வசனம், அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனா அவன் விசுவாசத்தை விடவில்லை. இந்த ஆண்டவரை கூப்பிட்டா அவர் நிற்பார், இந்த ஆண்டவர் எனக்கு செய்வார், இந்த ஆண்டவர் எனக்கு பலன் தருவார், இந்த ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்வார் என்று சொன்ன ஒரு விசுவாசம், ஒரு பலனுள்ள ஒரு விசுவாசம், ஒரு நிச்சயமான ஒரு விசுவாசம், அந்த விசுவாசம் அவனுக்குள் காணப்பட்டது. என் வாழ்க்கையில ஏதாவது நடக்கணும் ஆண்டவரை கூப்பிடுற யாவருக்கும் அப்ப சமீபமா இருக்கிறாராம். இயேசுநாதர் கூட போனவனே அதட்டுறான், ஏய் பேசாதடா, நீ கூப்பிட்ட நிக்கணுமா? ஒருவேளை உன் சபையில் இருக்கிறவன், உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவன், நீ எந்த ஊழியக்காரன் நம்புறீங்க அந்த ஊழியக்காரங்களே கூட நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணலாம். அது ஒரு ஸ்பிரிட், நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணலாம். ஆனா என்கரேஜ் பண்ற ஒரு ஆவியானவனோடு இருக்கிறார், உன்னை மேன்மைப்படுத்துகிற ஆவியானவனோடு இருக்கிறார். கூட்டு பாருங்க, இதுவரை நடந்திராத காரியங்கள் நடக்கணும்னா நீ ஆண்டவரை கூட்டுப்பாரு, நீ அப்பாவை கூட்டுப்பாரு. ஐயோ இது நடக்குமா, ஐயோ இது நடக்குமா. எத்தனையோ நாட்கள் பரிதவிச்சிருக்கலாம், எத்தனையோ நாள் கலங்கிருக்கலாம், கூட்டுப்பார். ரெண்டாவது, இந்த பத்திமை குருடன் பாத்தீங்கன்னா அவங்க அதட்ட அதட்ட முன்னிலும் அதிகமா கூட ஆரம்பிச்சாங்க. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி முன்பை விட அதிகமா கூட ஆரம்பிக்கிறான். நீ எந்த போராட்டங்கள் வந்தாலும் கலங்காத மகள, கலங்காத மகனை, எந்த போராட்டத்தையும் சமாளிக்கிற ஒரு நோடு இருக்கிற, எந்த போராட்டத்தையும் அலைகளை தடுக்கிற ஆண்டவர். அலைகள் போன்ற தாவீது சொல்றான் சங்கீதத்துல, அலைகள் போன்ற துப்பிரவாகங்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அலைகள் கடந்து வராதபடி அதற்கு எல்லை கோடை விதித்தவர் தான் நீ நானும் வணங்குற ஆண்டவர். கர்த்தருடைய பிள்ளைகளை, போராடிப்பார், ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்வார். பைபிள் சொல்லுதுங்க, அழகா சொல்லுதுங்க, இந்த குருடனுடைய சத்தத்தை கேட்டு இயேசு அப்படியே நின்றாராம். என்னடா இது, இவ்வளவு பேர் வந்துட்டு இருக்கான், எத்தனையோ பேர் இயேசுன்னு கூப்பிட்டுருப்பான். ஆனா அந்த கூப்பிடுதல் ஒரு உண்மை இருந்தது, அந்த கூப்பிடுதல் ஒரு அர்த்தம் இருந்தது. ஒரு போராட்டத்தின் மத்தியில எல்லாரும் அதட்டுனா கூட, எல்லாரும் அவனை விமர்சித்தா கூட, எல்லாரும் ஒரு மாதிரி, சில இன்னைக்கு ஊழியர்கள்லாம் பாத்தீங்கன்னா, சில சின்ன ஊழியர்கள்லாம் நல்லா வளர்ந்து வரும்போது நல்லா வராங்க, போராட்டங்கள் கஷ்டங்கள் வரும்போது அப்படியே விட்டுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு விதை மண்ணுக்குள்ள போட்டாலும் எத்தனையோ போராட்டங்கள் இருந்தாலும் அது முளைத்து வெளியே வரலையா? உனக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவி ஜீவன் உள்ளதா இருக்குன்னு சொல்லி பைபிள் சொல்லலையா? அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குன்னு எபிரேயர் 4:12 எழுதலையா? அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நம்பு, இயேசு உனக்காக நிற்பார். இந்த பத்திமையை குருடனுக்காக நின்றார், இன்னும் திரும்பி பார்க்கிறார். என்ன சத்தம்? அவன் கூப்பிடுறான், ஆண்டவரே சொல்லிருக்கலாம், பக்கத்துல சொல்லிருக்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, அவனை தம்மிடத்தில் அழைத்தார். எந்த விரோதிகள் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்களே உன் பக்கம் வரும்படி கர்த்தரால் செய்ய முடியும். அதை நம்புங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசியுங்கள், போராடுங்கள், தேவனுடைய அழைப்பை பெறுங்கள். கிட்டக்க வர்றான், ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன மகனை செய்யணும்? உடனே அவன் சொல்றான், எனக்கு பணம் இல்லையா, பணம் கொடுங்க, வீடு இல்லை, வீடு கொடுங்க, காசு இல்லை, காசு கொடுங்க. அதை கேட்கல, அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், நான் பார்வை அடையணும். ஆமென் சொல்லுங்களேன், நான் பார்வை அடையணும், நான் பார்வை அடையணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த பார்வை அடையணும்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ பார்வை அடைவாயாக, நீ விசுவாசித்ததுபடியே உனக்கு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம்னு சொல்லி அனுப்பும் போது அவன் பார்வை அடைந்து பின் சென்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைக்காய் சொல்றேன், விசுவாசிங்க, போராடுங்க. உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய போராடுகிற குணம், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுகிற எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை அவன் பெற்றான். இதுவரை எத்தனையோ பேர் பிச்சைக்காரன் பேசியிருப்பான், இதுவரை எத்தனையோ பேர் போறப்ப 5-10 கொடுத்திருப்பான், இதுவரை போறப்ப அவனை எள்ளி நகையாடி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த பர்த்திமேயு குருடன் இயேசுவின் அழைப்பை பெற்று அநேகருக்கு மாதிரியாய் மாறி போனான். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் அதை ஆண்டவர் செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். விசுவாசிங்க, போராட்டத்தை பார்க்காத, போராட்டம் கடந்தா போகுது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். விசுவாசி, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இரு, ஜெயாலியா எழும்பு. நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தை பெற்ற பிள்ளைங்க, சுதந்திரவாளியாய் வாக்குத்தத்தத்தை பெற்ற பிள்ளைங்க, சுயாதீனமுள்ள பிள்ளைங்க, கர்த்தருடைய ஆவியினால் முத்திரிக்கப்பட்ட பிள்ளைங்க. உனக்காக எனக்காக ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராய் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஏசப்பாவுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லையா, நான் வேறு மதத்தை சார்ந்தவங்க, எனக்கு இந்த இயேசுநாதர் செய்வாரா? கட்டாயம் செய்வார். ஏசப்பா ஒரு மதத்துக்கு சொந்தமானவர் கிடையாது, ஒரு ஜாதிக்கு சொந்தமானவர் கிடையாது, ஒரு மனிதனுக்கு சொந்தமானவர் கிடையாது. அவர் உலக ரட்சகர், உலகத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வந்த உலக ரட்சகர் அவர். இந்த நாளிலும் கூட நீ விசுவாசி, நீ போராடு, ஜெயத்தோடு எழும்பு, போராடி பெற்றுக்கொள், பார்வையடைந்து வீட்டுக்கு போ. வெளிச்சம் உள்ள வீடாய் கர்த்தர் மாற்றுவார், நிம்மதி உள்ள வீடாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். உன் வீடுகளிலே
தேவனுடைய வெளிச்சம் இறங்கி வரும். நீ யாராயிருந்தாலும் சரி, இப்ப கூப்பிடுறியா, இயேசுவேன்னு கூப்பிடு. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்குகிற அந்த நாமம், அந்த இயேசுங்கிற நாமம். அந்த இயேசுன்னு வாயத்திற சொல்லி பாரு, அந்த இயேசுவை கூப்பிட்டு பாரு. இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில இருந்த பிளைண்ட்னஸ், அந்த குருட்டாட்டம் எல்லாம் மாறட்டும். ஒரு வெறித்தனமா ஆண்டவரை தேடிப்பாரு. ஆண்டவரே எனக்கு வேணும்னு சொல்லு, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லு. சொல்லலாமா? ஜெயிப்போமா? என் அன்பு பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். பத்திமை குருடனுக்கு வெளிச்சத்தை கொடுத்த ஆண்டவர். எத்தனையோ பேர் அவனை போராடி பார்த்தோம். அவன் அந்த போராட்டத்தெல்லாம் பார்க்காம உம்மை கூப்பிட்டதுனால அந்த எலியாவின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர். பத்திமை குருடனுடைய சத்தத்தை கேட்டீங்களே, அதே போல எத்தனை பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கலங்கி தவித்து என்னோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்விலும் ஒரு வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக. ஒரு பெரிய மேன்மை, ஒரு பெரிய ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுடைய வாழ்விலே உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சத்ருவின் தடைகள், மனிதர்களுடைய வன்கண்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போவதாக. என் பிள்ளைகள் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால், உண்மையே சார்ந்திருக்கிறபடியினால் என் பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டருள்வீராக, தேவைகளை தந்தருள்வீராக, தேவையான காரியங்களை கொடுத்தவர்களை ஆசீர்வதிப்பீராக. உன்னத மேன்மை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாவதாக. ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும் மகாபெரிய ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்வில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கூட்டு பாருங்க, விசுவாசத்தோடு கூட்டு பாருங்க, போராடி கூட்டு பாருங்க. வாழ்க்கையில் வெளிச்சத்தை பார்ப்பீங்க. உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்பாராக. God bless you.